கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் கன்னியாகுமரியை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கும் வேலைவாய்ப்பை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என வாக்குறுதி அளித்தார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு செய்தியாளர் கால்வின் இணைஞ்சிருக்கிறீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கனிமொழி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிர்ஷ்டத்தில் உள்ள கன்னியாகுமரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமாரின் 74ஆம் பிறந்தநாளையொட்டி அங்குள்ள அவரது முழு உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மணிமண்டபம் முன்பு துவங்கிய பிரச்சார பயணம் காமராஜ் நகர், ராமன்புதூர், சந்தையடி, இளந்தேடி விளை, தென் தாமரைக்குளம், சுவாமி தோப்பு, முயிலங்குடியிருப்பு, செட்டிவிளை, பொற்றையடி, வைகுண்டபதி, கொட்டாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சார பயணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயல் தலைவரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஜெயக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெல்லார்மின், நாகர்கோவில் மாநகர மேயர் மகேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செல்லசாமி, கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KT உதயம் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளின் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளர் விஜய் வசந்திற்கு மேலதளம் முழங்க ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் முன்னாடி அணிவித்தும் மாலை அணிவித்தும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் விஜய் வசந்த் பேசியதாவது: உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு நல்வாழ்த்துக்கள். அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு தந்த அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள். இந்த நன்னாளில் அவரை நாம் போற்றி வணங்குகின்றேன். மேலும் இன்று என் வாழ்வில் மிகவும் முக்கியமான நாள். எனது அன்பு வசந்தகுமார் அவர்களின் பிறந்தநாள். நம்மோடு அவர் இல்லாவிட்டாலும் நம் உள்ளங்களில் வாழும் அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அன்பு தந்தை விட்டு சென்ற மக்கள் பணியை தொடர்வதற்கு அவர் மேல் வைத்திருக்கும் பாசத்தால் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2.5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நமது மாவட்டத்தின் வளர்ச்சிக்காகவும் நமது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பல வளர்ச்சி திட்ட பணிகளை நான் முன்னெடுத்து வருகின்றேன். குமரி மாவட்டத்தை வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற என் தந்தையின் கனவை நிறைவேற்ற உங்களுக்காக பணி செய்வதற்காக மீண்டும் நான் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டுகிறேன். எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி கால்வின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.